வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான நாட்டு மீன் குழம்பு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதுலேயும் சிலேபி மீனில் செம்ம சூப்பராக அரைச்சி விட்ட கிராமத்து முறைப்படி செஞ்ச மீன் குழம்பு. ஆமாங்க, சிலேபி மீன் இது எங்கே வாங்கினதை நம்மளோட நண்பர் கடையில் தான் வாங்கினோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதாக்கோட்டை ரோட்டில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா உயிருள்ள சிலேபி மீன், கெண்டை மீன் எல்லாமே வாங்கலாம். எல்லாமே ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா. செம்ம சூப்பரான ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்க நண்பர் கடைக்கு போங்க. அப்படியே மீனை லைட்டாக அந்த மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, சோம்பு, சீரகம், தேங்காய், வரமிளகா, புளி. ஆமாம், எல்லாத்தையும் வதக்கி அரைச்சி விட்டு செம்ம சூப்பராக ஒரு அரைச்சி விட்ட சிலேபி மீன் குழம்பு சாப்பிட போகிறோம். இதுக்கு வந்து புது வடைச்சட்டி, எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து புது வடைச்சட்டியில் கொஞ்சோண்டு வெந்தயம், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் போட்டு தான் ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய், இப்போ வரமிளகா எல்லாத்தையும் போட்டு மசாலா தூளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து அதை அப்படியே கொதிக்க விட்டு அந்த சிலேபி மீன் அப்படியே மிளகாத்தூள் தடவி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா சிலேபி மீன் உண்மையாலுமே சிலேபி மீன் குழம்புக்கு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இது ஆற்றுல பிடிச்ச சிலேபி மீன், சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படியே வெங்காயத்தை போட்டு இப்பாலக்காய் ஒரு கிண்டு, அப்பாலக்காய் ஒரு கிண்டு 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 கிண்டி எடுத்துகிட்டு தக்காளி இதெல்லாம் போட்டு, எதனால் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச மீன் குழம்புக்கு சிலேபி மீனில் மிளகாத்தூள் எதனா வறுக்க போகிறீங்க, வறுக்கிறதுக்கு இல்லைங்க, குழம்புல அப்போ தான் உள்ளே நல்லா சாரும், மீனில் நல்லாவே சாரும். நீங்கள் நார்மலாக ஒரு மீன் குழம்பு முதல் நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வச்சு அந்த நேரத்தில் சாப்பிட்டாலும் அந்த மீனுக்குள்ளே எல்லாமே இறங்கியிருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது மீன். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஏற்கனவே மீனில் கொஞ்சம் உப்பு போட்டோம், இதில் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டு இப்பாலக்காய் ஒரு குண்டு, அப்பாலக்காய் ஒன்று நல்லா அப்படியே வந்து தக்காளி தொக்குக்கு வரப்போம்ல அது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அப்படியே தோசை மாவு பதத்தில் நல்லா அப்படியே அரைச்சி எடுக்கணுங்க. இது மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா, நல்லா தொக்கு பதத்துக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கலாம் அவ்வளோக்கு நல்லது. அதோடு சேர்த்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டி ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுருங்க. குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. லாஸ்ட்டில் தான் தேங்காய் போனால் அது லைட்டாக போட்டால் போதும். இது வந்து கேரளா ஸ்டைல் மீன் குழம்புலாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக கிராமத்தில் நம்ம ஆயாமார்கள், பாட்டிமார்கள், அக்காமார்கள், அம்மாமார்கள் வச்ச மாதிரி தான் இந்த மீன் குழம்பு இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே நம்ம வடைச்சட்டியை வச்சுட்டு நீங்கள் முதல் நாள் எது மீன் வறுத்துருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் மீதி இருக்குது, அந்த எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு அது பேர் என்ன குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வெந்தயம், தட்டின வெங்காயம், தட்டின பூண்டு, சும்மா பேருக்கு ஒரு 4-5 போட்டு கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன அனைத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டை ஊற்றி அது நல்லா கொதிக்கணும். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த புளித்தண்ணியை ஊற்றிட்டு அது ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பாருங்கள், தட்டி வச்ச அந்த சின்ன வெங்காயம், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தட்டி வச்ச சின்ன வெங்காயம், தேவைப்படுற அளவுக்கு சோம்பு, சீரகம், கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அழகாக வதக்கிட்டு அந்த பேஸ்ட்டை ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மீன் எடுத்து போடணும். மைல்டு மியூசிக்கில் பார்ப்போம்.
அப்படியே கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே மீனை ஒன்றா எடுத்து போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா செம்ம சூப்பராக அந்த இதில் மேரினேட் ஆகி மீன் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அங்கே பாருங்கள், சிலேபி மீன், அரைச்சி விட்ட சிலேபி மீன் குழம்பு. அதை அப்படியே தாளிப்புக்கு என்ன பண்ணால் சின்ன அந்த தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் சுத்தமான நல்லெண்ணெய், வீட்டிலேருந்து எங்கள் அம்மா கொண்டு வந்த சுத்தமான நல்லெண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பெஷல் மசாலா இல்லைங்க, கருவடம் இருக்குல்ல, கருவடம் போட்டு மீன் குழம்பு தாளித்து அப்படியே சோத்தில் சுட சுட போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? அப்படியே கருவேப்பிலை போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த பொரிஞ்சு வந்ததை அப்படியே கொதித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீன் குழம்புல கொதிச்சுட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த தாளிப்பை விட்டுட்டு பக்கத்தில் அப்படியே மணச்சநல்லூர் பொண்ணி அழகாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க என் பொண்டாட்டி. அப்படியே ஒரு கரண்டி சாப்பாடு, ஹாட் பாக்ஸ்லேருந்து ஒரு கரண்டி சாப்பாடு ஒரு வால் பீஸோட அப்படியே மேலே ஊற்றிட்டு அதை சாப்பிட்ற அழகு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த தாளிப்பு வடகம் போட்டு அந்த மீன் குழம்பை தாளித்தது அவ்வளோ ஸ்மெல்லாக இருந்துச்சு. செம்ம டெம்ப்டிங் ஆயிடுச்சுங்க சாப்பிடும்போது. அப்படியே சின்ன ஒரு வால் பீஸு அப்படியே வச்சு அந்த வால் பீஸு அந்த குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே வாயிலேருந்து எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் சாப்பிடலங்க, என் பொண்டாட்டி தான் சாப்பிட்டா. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.